கடந்த 4 தேர்தலிலும் திமுக தலைமையின் வெற்றிக்கு, கூட்டணி கட்சியின் வெற்றிக்கு இந்த கட்சி பாடுபட்டிருக்கிறது. 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல். தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் ஒரு நாடாளுமன்ற இடத்தை திமுக தலைமையிடம் நாங்கள் கோரியிருந்தோம். 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் அப்படி எங்களுடைய கோரிக்கையை திமுக பரிசீலிக்கவில்லை, நாடாளுமன்ற இடங்கள் தருவதற்கு முன்வரவில்லை. அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் உங்களுக்கான உரிய இடங்களை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது, ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலும் வந்தது. நாங்கள் கடலூர் மேயர் கேட்டோம், துணை மேயர் கேட்டோம், பல ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் பதவிகள் இருந்தும் எங்களுக்காவது சில இடங்களை வேண்டும் என்று கேட்டோம். சில நகரமன்ற தலைவர் பதவிகளை கேட்டோம், சில பேரூராட்சி தலைவர் பதவிகளை கேட்டோம். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இந்த சூழலில் தற்போது நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவிடம் முன்வைத்திருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூடுதல் இடங்களை தருகிறோம் என்கிற அந்த தகவல் திமுகவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை.